அப்படின்னா விஜய் வெற்றி அடைந்த உடனேயே காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை நாடினாரே, அதனால நான் பாரதிய ஜனதா கட்சி விஜயை வெறுத்து விடுமா, ஏற்க மறுத்து விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை போய் காங்கிரஸ் கட்சியிட்ட ஆதரவு கேளு என்று சொன்னதே பாரதிய ஜனதா கட்சி தான். 37 பேரோடும் தம்பி விஜய் அவர்கள் நேற்று இரவு போனில் பேசியதாகவும் செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அதிமுக திமுக 2 கட்சிகளையும் துண்டாடி அவர்களை தனிமைப்படுத்தி நீத்து போக செய்ய வேண்டும். அப்பதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி நுழைய முடியும். ஒரே ஒரு எம்எல்ஏவை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற திறன் படைத்தது பாரதிய ஜனதா கட்சி. எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க இந்தியாவில். அதனால நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமி. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இணையதளங்களிலும் பொது வெளிகளிலும் பலர் முன்வைக்கிறார்கள். இது உண்மையா பொய்யா என்பதை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அதாவது இந்த நிலப்பரப்பு முழுவதையும், அதாவது இந்தியா முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்தியாவை ஒரு இந்துத்துவ நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம். ஹிந்துஸ்தான் என்று இந்த நாட்டை அழைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். இதற்காக அவர்களுடைய பிதாமகன் கோல்வாக்கர் ஒரு மிகப்பெரிய 100 ஆண்டு கால திட்டத்தை வடிவமைத்து கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் ஜனசங்கம் தொடங்கப்பட்டு அது பாரதிய ஜனதா கட்சியாக வடிவம் எடுத்து பல்வேறு சூழ்ச்சிகளுக்கும் தந்திரங்களுக்கும் இடையே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இப்போ இவிஎம் எந்திரத்தை பயன்படுத்தி தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்று பேசிக்கொள்ளுகிற சூழலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான இந்துத்துவ சனாதனவாதிகளுக்கு எதிராக இருக்கிற பல ஜாம்பவான்களை அவர்கள் அழித்து விட்டார்கள், அடக்கி விட்டார்கள். ஆனால் ஒரு சிலரை மட்டும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. திரிபுராவிலே கம்யூனிஸ்ட் கட்சி கோலோச்சியது. மாணிக் சர்க்கார் ஒரு மிகப்பெரிய சக்தியாக அங்கு திகழ்ந்தார். அவர் வீழ்த்தப்பட்டார். அதே மாதிரி ஒரிசாவிலே நவீன் பட்நாயக் ஒரு மிகப்பெரிய தனித்த ஆளுமையாக அவர் இருந்தார். அவரும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார். இப்போ இந்த 2026 தேர்தலில் 3 மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சியின் எதிரிகள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. ஒன்று கேரளாவினுடைய முதலமைச்சராக இருந்த பினராயன் விஜயன் அவர்கள், 2 மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டில் மட்டும் அவர்கள் என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இந்த அதிமுக திமுக என்கிற இந்த திராவிட இருபெரும் கட்சிகளை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தரை முன்னிறுத்தி அவர்களுக்கு பின்னால் இருந்து இயங்கி இந்த திராவிட அரசியல் கட்சிகளை
சிதைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதற்காக திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட ஒருத்தர் தான் தம்பி இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பல புள்ளிகளை இணைத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசிங்கமான ஒரு கோலம் உருவாவதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதை எங்கிருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, செங்கோட்டையான் அவர்களிலிருந்து தொடங்கலாம். செங்கோட்டையானுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு உருவாகுது. அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட முரண்பாடு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்கிற ஒரு திட்டத்தை செங்கோட்டையான் வைக்கிறார். அதாவது ஓபிஎஸ்ஐயும் சசிகலா அம்மா அவர்களையும் தினகரன் அவர்களையும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளுவோம் என்கிற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். அதிமுகவை விட்டு வெளியே சென்றவர்களை திரும்ப இணைத்துக் கொள்ளுவோம் என்பது அந்த திட்டம். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கவில்லை. உடனே இவர் நான் காசிக்கு செல்லுகிறேன் என்று ரகசியமாக டெல்லிக்கு போனார். டெல்லியில் போய் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசினார். அவங்க அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நேர போங்க, தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வீட்டுக்கு கூட போல, டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்கி நேர பனையூருக்கு போனாரு. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அருண்ராஜ் ஐஆர்எஸ். இவர் மத்திய அரசுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு உயர் அதிகாரி. அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அமித்ஷா அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல விஜய் அவர்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற ஒருத்தர் நிர்மல் குமார் அவர்கள், அவரும் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். இது எல்லாத்தையும் விட முக்கியம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உள்துறையின் கீழே இருக்குது. அமித்ஷா அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குது. விஜய் எதுவும் கேட்கல, அவங்களா அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கரூரில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் அமித்ஷா அவர்கள் மிக வேகமாக செயல்படுறார். அதாவது மாநில அரசு விசாரணை நடத்தி விஜயை அதில் குற்றவாளியாக மாற்றி எங்க தண்டித்து விடுவார்களோ என்று ஒன்றிய அரசு வேகமாக அதில் தலையிட்டு சம்பந்தமே இல்லாம சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் கொண்டுட்டு போறோம்னு சொல்லிட்டு வடநாட்டில் இருந்து ஹேமா மாலினி தலைமையில ஒரு உண்மை அறியும் குழுவை நாங்கள் அனுப்புறோம்டான்னு சொல்லி மாநில அரசு நியமிச்சிருந்த அருணா ஜெகதீசன் விசாரணை குழுவை நீர்த்து போக வச்சு விஜய ஒன்றிய அரசு காப்பாற்றியது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்றியது. இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற துக்ளக் குருமூர்த்தி தாவேகாவினுடைய நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசுகிறார். தேர்தல் களத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்டத்து பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் வெளிப்படையாகவே விசில் சின்னத்துக்கு வாக்களித்தார்கள். மக்களிடம் விசில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தேர்தல் களத்தில் நாம் உறுதியாக வெல்லுகிறோம், வென்றவர்கள் பனையூருக்கு வாருங்கள் என்று முன்கூட்டியே அறிவிப்பு செய்கிறார் தம்பி விஜய். எப்படி அவரால் அப்படி செய்ய முடிஞ்சது? அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறார். அது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தோற்று போவார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்று முன்கூட்டியே அறிவிப்பு செய்கிறார். இதெல்லாம் எப்படி அவர்களால் செய்ய முடிஞ்சது? பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற நிறுவனம் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் சொல்லுது, விஜய் அவர்கள் 90லிருந்து 110 இடங்கள் வெற்றி அடைவார், அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு உறுதியாக சொல்லுது. இந்தியாவில் எந்த நிறுவனமும் சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனமும் சொல்லலை. ஆக்சிஸ் மை இந்தியா என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனம் மட்டும் அடித்து சொல்லுது, அவர் 110 இடங்களுக்கு மேலே வருவார் அப்படின்னு சொல்லி. இது எப்படி அதால் சொல்ல முடிஞ்சுது?
நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா தமிழகத்துக்குள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தங்கள் சார்பில் ஒரு பினாமியை முன்னிறுத்தி அவரை வெற்றியடைய வைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு, அதாவது பொதுவாகவே ஒரு மாநில நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டாக இருக்கும். ஒன்று பியூரோக்ராட்ஸ், இன்னொன்று பாலிட்டிஷியன்ஸ். இவங்க 2 பேர் தான் அந்த மாநிலத்தை நிர்வாகம் செய்வார்கள். பியூரோக்ராட்ஸ்னா அதிகார வர்க்கம், இது அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகளை அமைச்சர்களாக இருப்பாங்க, அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதும் அவர்களை வழிநடத்துவதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகார வர்க்கம் தான் வழிநடத்தும். இப்போ தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரா ஆக்குறவங்க யாருக்கும் முன் அனுபவம் இல்லாதவர்கள். ஒரு அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும், அவருக்கான சட்டதிட்டங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் எந்த தெளிவும் இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு அமைச்சர்களாக போறாங்க. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா நம்ம தம்பி காரைக்குடி பிரபு அமைச்சர் அல்லது புஷி ஆனந்த அமைச்சர், ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் என்ன முன் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள்? எதுவுமே அவங்களுக்கெல்லாம் இல்லை. அப்போ அதிகாரிகள் தான் இவர்களை வழிநடத்த வேண்டும். அந்த அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன திட்டமிட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய அரசு அதிகாரிகளை வைத்து தமிழகத்தை ஆட்சி செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கு. அப்படி செய்யறதன் மூலமா பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நன்மை? நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால தான் தேர்தல் நேரத்தில், இந்த தேர்தலில் மட்டும் நீங்க பாருங்க, எங்கேயுமே பணம் பிடிக்கல. தேர்தல் ஆணையம் அமைதியாக இருந்தது. ஏன்னா திமுக காரர்கள் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பணம் கொடுக்கட்டும், அண்ணா திமுக காரர்கள் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பணம் கொடுக்கட்டும், நீங்க யாரையும் பிடிக்காதீங்க, கையில் இருக்கிற காசை எல்லாம் கொடுத்து எப்படியாவது வெற்றி அடைவதற்கு அவர்கள் பணம் எல்லாம் தீர்ந்து போகட்டும், அடுத்து திமுகவில் சீட்டு கேட்கறதுக்கே அவன் யோசிக்கட்டும், அவர்கள் நஷ்டம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இந்த தடவை எங்கேயாவது ரோட்டில் நின்று எங்கேயாவது மறித்து பணம் பிடிச்சதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதே தம்பி விஜய் இப்போ என்ன சொன்னார், பொது மேடையில் சொல்கிறார், பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுங்கள், ஆனால் ஓட்டை விசிலுக்கு போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே திட்டமிடப்பட்டது தான். பாரதிய ஜனதா கட்சியின் திட்டமிடப்பட்ட நகர்வுகள் தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியில் நின்ன அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தோற்று போயிட்டாங்க. கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தோற்று போயிட்டாங்க. அவங்க கட்சியின் முக்கியமாக வானதி சீனிவாசன் அவர்கள் தோற்று போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா? எந்த சந்தேகமும் உங்களுக்கு வரவே வராது. பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்க. அப்படின்னா விஜய் வெற்றி அடைந்த உடனேயே காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை நாடினாரே, அதனால நான் பாரதிய ஜனதா கட்சி விஜயை வெறுத்து விடுமா, ஏற்க மறுத்து விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை போய் காங்கிரஸ் கட்சிகிட்ட ஆதரவு கேளு என்று சொன்னதே பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன் அப்படிங்கிறத நீங்க நுட்பமா யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, திமுகவையும் காங்கிரஸையும் துண்டாட வேண்டும், திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும், விடுதலை சிறுத்தைகளை வெளியில கொண்டு வரணும், கம்யூனிஸ்ட் கட்சியை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். பாருங்க, இப்ப காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவு கொடுத்த உடனேயே நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள், நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களோடு உட்கார முடியாது, எங்களுக்கு தனித்த இருக்கைகள் கொடுன்னு கேட்குறாங்க. இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்துச்சு, இதுதான் நடக்கணும்னு அது நினைச்சிச்சு. இந்த பக்கம் அதிமுகவை என்ன செய்து, லீமா ரோஸ் அவர்களை வைத்து கிட்டத்தட்ட 37 எம்எல்ஏக்களை தனியே அழைத்து ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் வருது. அந்த 37 பேரோடும் தம்பி விஜய் அவர்கள் நேற்று இரவு போனில் பேசியதாகவும் செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அதிமுக திமுக 2 கட்சிகளையும் துண்டாடி அவர்களை தனிமைப்படுத்தி நீத்து போக செய்ய வேண்டும். அப்பதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி நுழைய முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பை தான் தம்பி விஜயின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இப்படித்தான் அவர்கள் நுழைந்தார்கள். மகாராஷ்டிராவில் அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக இருந்தது சிவசேனா. பால் தாக்கரேயின் மகன் உத்தவ் தாக்கரே
மகாராஷ்டிராவில் மண்ணை கவ்வுவார், மகாராஷ்டிரா மக்களால் வெறுத்து தூக்கி வீசப்படுவார் என்று கனவில் கூட மகாராஷ்டிரா மக்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்த சூழ்ச்சிகளுக்கு பின்னால் நடந்த தேர்தலில் உத்தவ் தாக்கரே தூக்கி வீசப்பட்டார். அப்படித்தான் தமிழக அரசியலிலிருந்து இனி அதிமுகவும் திமுகவும் தூக்கி வீசப்படும். திமுகவும் அதிமுகவும் மக்கள் மனதிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படுவார்கள். தம்பி ஜோசப் விஜய் அவர்களை வைத்து அதிகாரிகளின் மூலமாக அரசாட்சி செய்து தங்களுக்கு சாதகமாக உருவாகிற காலத்துக்காக காத்திருந்து விஜயை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி முன்னுக்கு வரும். அதற்கான காலத்துக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். இதைத்தான் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. RSS சங்க பரிவர் இயக்கங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க, RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி நாளை என்ன வேணாலும் முடிவெடுக்கும். ஒரே ஒரு எம்எல்ஏவை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற திறன் படைத்தது பாரதிய ஜனதா கட்சி. எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க இந்தியாவில். அதனால நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து பார்க்கிற போது நமக்கு கிடைத்திருக்கிற கோலம் இந்த கோலம் தான் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் தயவு இல்லாமல், கரூர் வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் ஒன்றிய அரசு தலையிட்டிருக்க வேண்டிய தேவையில்லை. சம்பந்தமே இல்லாமல் வடநாட்டில் இருந்து உண்மை அறியும் குழு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் இருக்கிற போது தனிப்பட்ட முறையில் தம்பி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் உள்துறைக்கு இல்லை. ஐயா துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் தாவேகா நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை செய்ய வேண்டிய தேவை இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் விசிலுக்கு ஓட்டு போடுங்கள் என்று ஓட்டு கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து பார்க்கிற போது அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நாங்கள் மதவாத சக்திகளோடு செல்ல மாட்டோம். சீமானும் தம்பி விஜயும் RSSின் தத்து பிள்ளைகள் என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு போய் கரம் கோர்த்து நிற்கிறார்கள். சனாதன எதிர்ப்பு பேசிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு போய் கரம் கோர்த்து நிற்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு இந்த புள்ளிகளை இணைக்க தெரியவில்லையா, இல்ல தெரிந்தே அந்த வலைக்குள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. காத்திருந்து பார்ப்போம். வெல்ல போவது விஜயா இல்ல பாரதிய ஜனதா கட்சியா என்பதை. நன்றி, வணக்கம்.